What could be the starting point? DPSP article 39A. Article 39A of the Indian Constitution ensures free legal aid to certain sections of the society to ensure legal reach for all, or you can say social and equitable legal justice. Introduction வந்து அது ஆர்டிகல் நம்பர் கொடுத்து. ஸோ அடுத்து ஜியாகிரபி வந்து நம்ம டேட்டாபேஸ், ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் டேட்டாபேஸ்ன்னு சொன்ன மாதிரி குவாலிட்டி வரப்போ எய்தர் கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டா ஆர்டிகல் பேஸ்ட் கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கிவ் சம் ரீசன்ட் கேஸ், ஏதோ ஒரு கேஸ் ரிலேட்டடா கொடுக்கலாம். குவாலிட்டியோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னா கேஸ் கொடுத்து ஸ்டார்டட், ஒரு கேஸோட பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இல்லைன்னா ஆர்டிகிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு லா, பர்டிகுலர் ஆக்ட், பர்டிகுலர் லா பத்தி கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா ரீசன்ட்லி இன் நியூஸ், ஏன்னா இந்த 5 இருந்தாதான் கொஸ்டின் வரும். எய்தர் இது எதுவுமே இல்லைன்னா ரீசெண்டா அதை பத்தி ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதனால அந்த ஆர்டிகிள் பத்தி கொஸ்டின் வரும். புரிஞ்சா? இப்ப ஆர்டிகல் 21 பத்தி ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதனால அந்த ஆர்டிகிளை பத்தி கொஸ்டின் வரும். ஸோ யூ கேன் கிவ் ரீசென்ட்லி ஹேப்பனிங், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால இட் இஸ் பீன் இன் த நியூஸ் அப்படின்னு சொல்லி யூ கேன் ஸ்டார்ட். குவாலிட்டியில வந்து தீஸ் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் வேர் யூ கேன் கிவ் ஆர்டிகிள்ஸ், டேட்டா, லா, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஆரல்ஸ், ரீசன்ட் நியூஸ். ஸோ இது வந்து ஆர்டிகல் 39A வச்சு we can start. இதுல வந்து 39A ensures free legal justice to certain sections of the society to provide equal justice to all, equal social justice to all. It comes under the social principles of the DPSP. கொடுத்துக்கலாம். ஓகே, இதுல யாரு who can receive, who are entitled to receive free legal aidங்கிறதா ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் யூ ஹேவ் டு கிவ் யாரெல்லாம் வந்து can receive the free legal aid. ஐடியா இருக்கா யாரெல்லாம்ட்டு? women and children. ஓகே, women and children, SC ST, அப்புறம் victims of human trafficking. ஆர்டிகல் 23ல இருக்கிற victims, human trafficking ஓட ஆர்டிகல் 23. so victims of article 23 could be transgenders, okay, வேற persons in custody, yeah, you can say persons in custody, வேற victims of disaster or violence or communal tension, வேற industrial workmen, you can give industrial workmen. அதுக்கப்புறம் there comes the financial criteria, people earning less than 5 lakhs, I guess 5 lakhs or 6 lakhs and exact. So people earning less than 5 lakhs are entitled to free legal aid. So first part of the question is who are entitled to free legal aid. So we are listing out who are entitled to it. அடுத்ததுங்க assess the role of NALSA in rendering free legal aid. So இதுல என்ன பண்ணணும், நம்ம எதை பத்தி எழுதணும்? நால்சாவை பத்தி எழுதுறதோட what are the activities that are done by NALSA. நால்சா என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத பத்தி எழுதும். நால்சாவை பத்தி எழுத ஆரம்பிச்சோம்னா we are going to write இது மாதிரி நால்சான்னு ஒன்று இருக்கு, இப்போ எவ்ரி ஸ்டேட்ல ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம எழுதுறோம். திருப்பி we are going to explain article 13. பட் இங்க கிளியரா என்ன கொடுத்துருக்காங்க, assess the role of NALSA in rendering free legal aid. So we are going to write about the policy actions of NALSA. நால்சாவோட பேசிக் திங் எங்க ஸ்டார்ட் ஆகும்? லோக் அதாலத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக் அதாலத்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நால்சா தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க லோக் அதாலத்ஸ். ஸோ அவங்களோட பிரைமரி ஜாப் வந்து லோக் அதாலத்ஸ் அரேஞ்ச் பண்றது. த்ரூ தட் தே என்ஷூர் ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் த பீப்புள் இன் த வில்லேஜஸ். இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் alternative dispute redressal mechanism, ADR mechanism, alternative dispute redressal mechanism. வேற
வேற நால்சாவை பத்தி என்ன சொல்லலாம்? வெல்ஃபேர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன், யா யூ கேன் சே. அது போக உங்களுக்கு பெருசா நால்சாவை பத்தி தெரியல அப்படின்னா யூ கேன் கிவ் 2 or 3 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அது மட்டும் கொடுக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. நால்சா அது வந்து நேஷனல் லீகல் எய்ட் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்கு, 15100. இது வந்து நேஷனல் லீகல் ஹெல்ப்லைன். இது வந்து this was created by NALSA. So these are the points only few people know. எல்லாத்துக்கும்லாம் இது தெரியாது, few people know. You can have it in mind. இந்த நம்பர் ஞாபகம் இல்லைனாலும் நேஷனல் லீகல் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கிறது சொன்னாலே that is the point. ஓகே. அதுக்கப்புறம் there was a campaign for prisoners. prisoners வந்து இப்போ இது ஒரு ஹிந்தியில் ஒரு வேர்டு, ஒரு prisoners மறந்துட்டேன், ஹக் ஹமாரா ஹேன்னு நினைக்கிறேன், ஹிந்தியில் ஒரு வேர்டு வரும். That was a campaign launched by NALSA. English translation வந்து it is our right ன்னு ஹக் ஹமாரா ஹேன்னா உரிமை நம்மளோடது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த கேம்பெயின் வந்து நால்சா கிரியேட் பண்ணி they were giving it for prisoners. Prisoners வந்து they were providing legal aid. This was a campaign by NALSA. இதுக்கப்புறம் if you are not having points, you can even write the challenges faced by NALSA. Free legal aid provide பண்றதுல என்னென்ன challenges இருக்குதுங்கிறது எழுதலாம். If you are not having enough points, NALSA பத்தி enough points இல்லைனா, if you are not having enough points on what NALSA is doing, you can write challenges faced by NALSA and போட்டு you can say complexity of the cases, இன்னொன்று வந்து lack of motivation from the citizens to have legal dispute cleared, இந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்ல எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, despite its serious measures, NALSA has not yet achieved its goal of ensuring legal aid to all over the marginalized sections all over the country, but still it has done a commendable job. ஆனா இன்னும் கோலை ரீச் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரி you can give, or else you can even give NALSA is doing a good job and the way forward is ensuring this. இல்லைன்னா you can give அம்பேத்கரோட கோட் ஏதோ ஒன்று கொடுத்து you can say Ambedkar wanted to ensure that the marginalized sections of the society also get the benefits of the constitution. இல்லைன்னா இப்படி கூட கொடுக்கலாம், the Indian constitution is a very sacred document which was aimed at giving social justice to each and every person of the country, and NALSA is doing a good job in that direction to provide free justice to each and every citizen of the country. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை கோட் பண்ணி யூ கேன் கிவ், இல்லை ஒரு லீடரை கோட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். or else you can say NALSA வந்து it is doing its job well, it should do more ன்னு கொடுக்கலாம். இல்லை you can say NALSA even though it has higher goals, it has still not reached its goals, maybe it should ensure even more better implementation of all the programs so that the legal reach could be done. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ கன்க்ளூஷன் எப்படி வேணாலும் தரலாம். இட் இஸ் நாட் ராங். NALSA வந்து ஜாப் இன்னும் சரியா பண்ணல, இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்றது இட் இஸ் நாட் ராங். யூ கேன் கிவ். இட் இஸ் அ ஸ்மால் கிரிட்டிசைசேஷன், பட் யூ கேன் கிவ் இட். ஏன்னா இன்னைக்கு NALSA வந்து இட் ஹஸ் ரியலி நாட் ப்ரொடியூஸ்ட் சோ மெனி ரிசல்ட்ஸ். ஸோ அதை நீங்க ஓப்பனாகவும் சொல்லலாம். தட் இஸ் நாட் அ திங். or else you can say இல்ல கான்ஸ்டியூஷன் இஸ் a very sacred document, அதை பேஸ் பண்ணி NALSA is doing a good job அப்படிங்கிற மாதிரி யூ கேன் கன்க்ளூட். ஓகேவா?